भारत माता की, भारत माता की, भारतीय जनता அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சரித்திர புகழ்மிருந்த நம்முடைய ஆரணி சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்திருக்கின்றோம். மிக மிக பழமையான ஒரு மண் இருக்கக்கூடிய பகுதி, மக்கள் இருக்கக்கூடிய பகுதி, உழைப்பாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இந்தியாவிலே ஆரணி என்று சொன்னால் நிறைய மக்களுக்கு ஆரணியை பத்தி தெரியுங்க. ஆரணி பட்டு ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்தியா முழுவதும் மக்களுக்கு ஆரணி என்று சொன்னால் நல்ல அற்புதமான தரம் இருக்கக்கூடிய பட்டு உற்பத்தி ஆகக்கூடிய பகுதி என்று தெரியுங்க ஐயா. அதைவிட முக்கியமாக இந்த பகுதியிலே பிரசித்தி பெற்ற புத்திர காமட்டீஸ்வரர் அருள் புரியக்கூடிய அந்த கோவில் என்பது இன்னைக்கு இந்தியாவுடைய சரித்திரத்திலே பங்கேற்றிருக்கிறது. இந்தியாவுடைய சரித்திரத்திலே காலம் காலமாக நம்முடைய புத்திர காமட்டீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு பெயர் இருக்குதுங்க ஐயா. காரணம், தசரத மகாராஜா தனக்கு குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது உங்க ஊர் ஆரணிக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய புத்திர காமேட்டேஸ்வரர் கோயிலுக்கு வந்து புத்திர காமஸ்ரீ யாகம் நடத்தி அதன் பிறகு ராமன் பிறக்கின்றான். ராமன் இன்னைக்கு பிறந்ததற்கு காரணமே உங்களுடைய ஊரில் புத்திர பாக்கியம் வேண்டி தசரத மகாராஜா வந்து வேண்டி நடத்தியது. இன்னைக்கு தமிழகத்திலே பல நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், ஏங்க அயோத்தியால கோயில் கட்டுறக்கும் நமக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு. ஐயா, அயோத்தியாவில் இன்னைக்கு ராமர் இருக்கின்றார் என்றால் அதற்கு காரணமே ஆரணி என்று சொல்லவே. அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளுக்கு நாம் சொல்லி ஆக வேண்டும். எனக்கு குழந்தை ராமர் கம்பீரமாக தன்னுடைய வீட்டிலே சென்று அமர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் ஆரணி. அதற்கு காரணம் தசரத மகாராஜா இங்கே வந்து புத்திர காமட்டீஸ்வரர் கோவிலில் அவர் நடத்திய வேள்விங்கய்யா. அப்படிப்பட்ட சரித்திர புகழ் உங்களுக்கு இருக்கு ஐயா. இதெல்லாம் தாண்டி ஆரணியை பொறுத்தவரை தமிழகத்திலே மிக பழமையான ஒரு நகராட்சி இருக்கக்கூடிய உரிமையை 70 ஆண்டுகளாக இருக்கு. 70 ஆண்டுகளா ஒரு நகராட்சி இருந்து அந்த ஊர் எப்படி இருக்கணும்? உலகத்தரம் வாய்ந்த ஊராக இருக்க வேண்டுமா? நல்ல ரோடு, நல்ல தண்ணி, நல்ல காற்று இல்லைங்களா? எல்லா வீட்டுக்குமே குடிக்கிற தண்ணீர் பைப்பு மூலமாக இல்லைங்களா ஐயா? எந்த வித பிரச்சனையும் இல்லாம தெருவிளக்குகள் எல்லாம் அப்படியே பளிச்சு தெரியும். திரும்பி பாருங்க, தெருவிளக்கு எங்கன்னு பாருங்க ஐயா. இங்க பாருங்க பாருங்க. இல்ல இன்னைக்கு அண்ணாமலை வந்திருக்காரு, ஆஃப் பண்ணிருக்காருங்க, அதை விடுங்க திமுக காரங்க. தெருவிளக்கு நார்மலாக 70 ஆண்டு காலம் ஒரு நகராட்சி இருக்க வேண்டும் என்றால் அது எப்படி இருக்கணும் ஐயா? அந்த ஊர் எந்த ஊர்? எப்படிப்பட்ட சரித்திர புகழ் இருக்கக்கூடிய மண் ஆரணி பட்டு என்றால் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு தெரிந்த இந்தியாவில் எந்த ஊரையுமே ஐயா 3 முறை பேசினது இல்லையா? அதாவது பாரத பிரதமருடைய வாயில ஆரணி என்கின்ற வார்த்தை இதுவரை 3 முறை வந்திருக்கு. 3 முறையும் அவருடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில பேசியிருக்காரு. 3 முறையும் ஆரணியை பற்றி. 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளேரி கிராம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசும் பொழுது குறிப்பாக எப்படி உங்க ஊர்ல ஜல்ஜீவன் திட்டம் எப்படி இருக்கு, எல்லா வீட்டுக்குமே குடி தண்ணீர் பைப்புல வருதுங்களா? அவர் சொல்றாரு, ஐயா வருதுங்க ஐயா. உங்க வீட்டுல என்ன பண்றாங்கன்னு கேட்கிறாங்க. ஐயா நாங்க பட்டு நெசவாளர்கள் நாங்க. மோடி சொல்றாங்க, இப்ப இது குளத்தை எடுத்துட்டு போய் நீங்க தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லையா, பைப்புல தண்ணி வருது. இப்ப உங்களுக்கு நெய்வதற்கு நிறைய டைம் கிடைக்குதா, ஆரணி பட்டு உற்பத்தி செய்வதற்கு நிறைய நேரம் கிடைக்குதா? அது முதலாக ஆரணியை பொறுத்தவரை இந்திய அளவில் எல்லா மக்களும் திரும்பி பார்த்தது மனதின் குரல் நிகழ்ச்சியில பாரத பிரதமர் அவர்கள் பேசிய பொழுது. இரண்டாவது, ஆரணி பட்டு 50,000 நெசவாளர்கள் அந்த ஒரு தொகுதியில் மட்டும் இருக்கிறாங்க ஐயா. ஆரணி பட்டை பற்றி நம்முடைய பிரதமர் அவர்கள் வேறு வேறு அரசு விழாக்களை ஆரணி பட்டை பற்றி பேசியிருக்கின்றார். 2வது முறையாக உங்க ஊரை பற்றி. 3வது முறையாக செப்டம்பர் மாதம் 2021 நாக நதியை மீட்டெடுத்தோம். நாகநதி திருவண்ணாமலை மாவட்டம், வெள்ளூர் மாவட்டம் நாக நதியை இருக்கக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள் 1000 பேர் 21 கிராமத்திலிருந்து இணைந்து தண்ணியே இல்லாத நதி, தண்ணி காணாம போன நதி, நதியே இல்லாத ஒரு இடத்துல மறுபடியும் அந்த நதியை கண்டுபிடித்து இன்னைக்கு வெற்றிகரமாக அதுல தண்ணி இருக்குதுங்க ஐயா. அப்படிப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இந்திய அளவில் இன்னைக்கு ஆரணியை பத்தி பேசணும். தமிழகத்தினுடைய முதலமைச்சரை பற்றி ஆரணியை பாராட்டி பேசிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா?
ஐயா நம்ம யாத்திரையினுடைய பெயர் என் மண் என் மக்கள் இது வச்சதுக்கான காரணமே திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா ஓ தமிழ்நாடு இல்ல அது 1967 நாங்க ஆட்சிக்கு வந்த போது தான் வந்துச்சு. ஓ அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆனாரா அதுக்கு காரணமே நாங்க தான். சூரியன் கிழக்குல உதிக்குது அதுக்கு காரணமே திமுக 1967 வந்ததுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் உட்கார்ந்து நல்ல ஆடை அடைத்து உடுத்தி கொண்டு சாப்பிடுறாங்க நாகரிகமா இருக்கிறாங்களா அது காரணமே திமுக தான். இந்த மடையர்களுக்கு நான் எப்படி சொல்ல வேண்டும்? இந்த ஊரில் இருக்கக்கூடிய புத்திர காமட்டீஸ்வரர் கோயிலை பத்தி என்ன சொல்றது? சரித்திரம் எவ்வளவு ஆண்டுகள் எத்தனை பழமையான மக்கள் இங்க இருக்கின்றார். ஆரணிப்பட்டு எப்ப இருந்து நெஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இது 1967 திமுக கார வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்துச்சுக்கலாம். ஐயா இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நோக்கமே தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும். சரித்திரத்தை எல்லாம் திருப்பி எழுதி எல்லாத்தையும் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய இந்த பொய் கற்பனை எல்லாம் உடைத்து நம்முடைய மக்களையும் மண்ணையும் மையப்படுத்தி ஒரு புதுவிதமான அரசியலை இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேள்விங்க ஐயா. ஐயா ஒரு கடினமான பணிங்க ஐயா, இது ஒரு சாதாரண பணி. முதலமைச்சர் ஐயா ஒரு யாத்திரை போனார், எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கிராம போனார். பாத்தீங்களா ஒரு நாளைக்கு ஒரு புது டிஷர்ட், வாக்கிங் போற மாதிரி ஒரு ஷூ, அப்படியே போவாரு. கிராம சபை கூட்டம் தெளிவா போட்டு ரெட் கார்பெட் போட்டு வச்சிருப்பாங்க. அங்க போனோடனே ஒரு பெட்டியை கொண்டு வந்து வச்சாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே இந்த குறையெல்லாம் தீர்த்துருவோம்னு பெட்டிக்குள்ள வாங்கினாரு. இப்ப 2 நாள் கழிச்சு இன்னொரு ஊர்ல இருப்பாரு. கேட்டா நான் யாத்திரை போறேன். அந்த பெட்டி என்னாச்சுன்னு தெரியாதுங்க ஐயா. அந்த பெட்டிக்குள்ளே போட்ட நம்முடைய புகார்கள் என்னாச்சுன்னு தெரியாது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யாத்திரை. ஐயா நம்முடைய யாத்திரை ராமேஸ்வரத்திலே ஜூலை 28ஆம் தேதி ஆரம்பித்து தமிழகத்திலே ஒரு சட்டமன்ற தொகுதியாக சென்று 182 சட்டமன்ற தொகுதிகளை தாண்டி 183வது சட்டமன்ற தொகுதியில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த யாத்திரையில் அண்ணாமலை என்ன பண்றார், பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணது? யாத்திரையிலே உங்களோடு நடந்து வருகின்றோம். ஒரு குறிப்பிட்ட தூரம், ஒரு சட்டப்பேரவை தொகுதியில 100 பேருங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தில் பயன்பெற்று வாழ்க்கை மாறிய 100 பேர்த்த கண்டுபிடிக்கிறோம். அதுல 10 பேரை மேலே கொண்டு வரணும் ஐயா. சில பேர்த்த உங்கள்கிட்ட பேச வைக்கிறோம். நான் பேசி முடித்த பிறகு உங்களுடைய ஆரணி சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து சில சகோதர சகோதரிகள் மேலைக்கு வருவாங்க. அதை நீங்க பாப்பீங்க. அது ஒரு அற்புதமான காட்சியா இருக்கும் ஐயா. ஏன்னா அதை பார்த்துக்கிட்டே வர்றேன். நான் 7 மாத காலமாக அப்படியே அசந்து போய் அவங்களுடைய கதையை கேட்டுட்டு வரேன் ஐயா. ஏன்னா நானும் அதே போல ஒரு கிராமத்தில் பிறந்தவன். 32 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். தந்தை தாய் 2 பேருமே டிகிரி எல்லாம் படிக்கலீங்க ஐயா. அவருடைய முழு அன்பும் முழு ஆதரவும் அவர்கள் சம்பாதித்ததெல்லாம் என் மேல போட்டாங்க. நான் டிகிரி படிச்சு 2 காலில் நிற்பேன், நான் சம்பாதிப்பேன், தனி ஆளாக நிற்பேன் என்கின்ற முழு அன்பையும் பாசத்தையும் என் மேல் பொழிந்தார். எப்படி நீங்க நின்றுருக்கீங்களோ அதே கதை தாங்க ஐயா என்னுடைய கதை. உங்களிடமிருந்து எந்த விதத்திலும் கூட மாறுபட்ட ஒரு கதை கிடையாது. அதனால் இந்த மக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய கிராமத்தில் நான் பார்த்த அதே கதையை அவர்கள் பேசும் பொழுது கேட்டுக்கொண்டு வருகின்றனர். ஐயா தலைமுறையாக 7 தலைமுறை 8 தலைமுறை நாங்கள் ஓட்டு வீட்டுல கூட இல்லைங்க ஐயா, கான்கிரீட் வீட்டுல இல்லைங்க ஐயா, குடிசை வீட்டுல இருக்கு. இதுவரை யாரும் எட்டி பார்த்து எங்களை எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கலாம். மழை பெய்யா பள்ளி பாம்பு பூச்சி உள்ளவர் விறகெடுப்பு தாங்க ஐயா வீட்டுல. அது அம்மாக்களோ தாய்மார்களோ ஊதுகுழல வச்சு ஊதிக்கிட்டே இருப்பாங்க. வேலை என்பது கூலி வேலை தான். அப்படிதான் தமிழகத்தில் இந்தியாவில் நம்முடைய சகோதர சகோதரிகள் காலங்காலமாக தலைமுறையாக இருக்கின்றார். முதலாக ஒரு பிரதமர் வந்து எப்படிங்கம்மா இருக்கிறீங்க, உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கட்டுமா, உங்களுக்கு மோடி வீட்டு திட்டத்துல கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கட்டுமான முதலாக கேட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நான் புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு நம்முடைய நாடு மாறி இருக்கிறது, நம்முடைய சமுதாயம் மாறி இருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு மாறி இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 2024 ஐயா பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் வந்து முதல் ஓட்டு போடுங்கன்னு கேட்கலீங்க ஐயா, 2வது ஓட்டு போடுங்கன்னு கேட்கல, 3வது முறை ஓட்டு போடுங்கன்னு நம்ம கேட்கலாம். 2 முறை வாக்களித்திருக்கிறீர்கள், 3வது முறையாக நீங்க ஓட்டு போடுங்க. ஆட்சிக்கு வந்த பொழுது 64% மக்களுக்கு தான் ஐயா கேஸ் சிலிண்டர், 36% மக்கள்கிட்ட கேஸ் சிலிண்டர் இல்லை. நாம் இன்னைக்கு 99.99% மக்களுக்கு முதலாக கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 100% கேஸ்.
அதுல கிட்டத்தட்ட 18 கோடி கனெக்ஷனுக்கு 300 ரூபாய் மானியம் ஐயா. மோடி சிலிண்டர் நாம் என்ன சொல்றோம், 2014 இருந்து யாருக்கு முதலாக சிலிண்டர் வச்சோம், 18 கோடி பேருக்கு இன்னைக்கு வந்து 300 ரூபாய் மானியத்தோடு மோடி சிலிண்டர் வருது. நம்ம திரும்பி பார்த்தீங்கன்னா அடிப்படையிலே வேலை செய்திருக்கின்றோம், ஏழை மக்களுக்காக வேலை செய்திருக்கின்றோம். முதலாக வங்கி கணக்கு எட்டி பார்த்திருக்க. இப்ப நம்முடைய தாய்மார்கள் இருக்கிறாங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போறாங்க, வார வாரம் சம்பளம் வருதுனாங்க ஐயா. வங்கி கணக்கில் அந்த பணம் வருது, யார்கிட்டையும் போய் கை கட்டி நிக்க வேண்டாம். இந்த திமுக காரன் பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நம்ம அடிமையை போல் நடத்துவான் பாத்துக்கீங்களா ஐயா. ஒரு பொங்கல் தொகுப்பு 1000 ரூபாய் வாங்குறதுக்கு அவர்கள் எஜமானர்களை போல அந்த திமுகவுடைய எம்எல்ஏ ஒன்றிய செயலாளர் வீட்டுக்கு முன்னாடி ரேஷன் கடைக்கு முன்னாடி போய் நின்று கை கட்டி நிக்கணும். அவங்க 2 நாள் கழிச்சு வருவாங்க, 12 மணிக்கு வருவாங்க, 1 மணிக்கு வருவாங்க, வெயில் அந்த 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அவங்க போட்டோ எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்படித்தான் ஐயா தமிழகத்தினுடைய அரசியல் இத்தனை காலமாக அப்படித்தான் இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நாம் ஒரு ஆண்டுக்கு 8.5 லட்சம் கோடி ரூபாய் வங்கி கணக்கு மூலமாக பணம் அனுப்பிக் கொண்டிருக்கின்றோம் இந்தியா முழுவதும். அது உங்களுடைய கேஸ் மானியத்திலிருந்து, விவசாய கௌரவ நிதி 6000 ரூபாயிலிருந்து, எந்த மானியம், சொட்டு நீர் மானியத்திலிருந்து, வீட்டுக்கு 2,69,000 நாம் கொடுக்கக்கூடிய மோடி வீடு மானியத்திலிருந்து அனைத்தும் கூட வங்கி கணக்கில் இந்தியா முழுவதும் 8.5 லட்சம் கோடி ரூபாய் சத்தம் இல்லாம, ஒரு போட்டோ எடுக்காம, பிஜேபி கார போஸ்ட் ஒட்டாம, இதை நாங்கள் செய்தோம் என்று தம்பட்டம் அடிக்காம, அது உங்களுடைய பணம், உங்களுடைய உரிமை, உங்களுடைய வரி பணம் என்று 8.5 லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை வித்தியாசம். நம்முடைய நாடு எப்படி மாறி இருக்கிறது என்பதற்கு அடிப்படை ஒரு உதாரணம் ஐயா, அடிப்படை வித்தியாசம். அதையெல்லாம் தாண்டிங்க ஐயா, நம்முடைய நாட்டினுடைய அரசியல் கட்டமைப்பை மோடி அவர்கள் மாற்றி இருக்கின்றார். முதல்ல இந்த சூட்டு போட்டு கையில பணம் வச்சிருக்கணும், சூட்கேஸ் வச்சிருக்கணும், அவங்களுக்கு தான் பத்மா விருது இருந்தத. அடிப்படையில சாதாரண மனிதர்கள் எத்தனையோ பேர் பேப்பர்ல இதுவரை ஒரு செய்தியாக கூட வராதவர்களுக்கு பத்மா விருது கொடுத்துட்டு இருக்கிறோம். காரணம், அவர்களை பற்றி இந்தியா தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உழைப்பு என்பது ஏதோ கிராமத்தில் ஒளிந்து கொண்டிருக்க கூடாது, இந்தியா முழுவதும் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பத்மாவை மக்கள் பத்மா விருதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாற்றியிருக்கின்றார். அடிப்படை அரசியலே ஒரு நேர்மையை கொண்டு வந்திருக்கின்றார்கள், நாணயத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஊழல் இல்லாத ஆட்சியை 10 ஆண்டு காலமாக நாம் செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். 10 ஆண்டு காலமாக ஒரு வருஷத்துக்கு ஐயா 40 லட்சம் கோடி பட்ஜெட் போடக்கூடிய அரசு, 40 லட்சம் கோடி நம்முடைய பட்ஜெட். 10 ஆண்டுகளிலே 400 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டிருக்கும். தமிழக அரசுடைய பட்ஜெட் ஒரு ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி. மத்திய அரசுடைய ஒரு ஆண்டினுடைய பட்ஜெட் 40 லட்சம் கோடி. 400 லட்சம் கோடி பட்ஜெட். அதிலே 1 ரூபாய் இவர்கள் கொள்ளையடித்தார்கள், 1 ரூபாய் தவறாக பயன்படுத்தினார்கள், 1 ரூபாய் பணத்தை வீட்டுக்கு எடுத்து சென்றார்கள். 400 லட்சம் கோடி ரூபாயில நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியாது. அந்த அளவுக்கு நேர்மையான ஒரு அரசை இந்திய ஜனநாயகத்திலே நடத்தி காட்ட முடியும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஐயா, மோடி அவர்கள் மட்டும் நேர்மை இல்லைங்கய்யா, ஒரு மனுஷன் நேர்மையா நான் நேர்மை, ஆனா என்னை சுத்தி கொள்ளக்கார கூட்டம், அது நமக்கு பிரயோஜனமே இல்லை. மன்மோகன் சிங் ஐயா நேர்மையானவர், நாணயமானவர், அறிவானவர். ஆனா அரசியல் ஐயா நாமும் நேர்மையாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மந்திரிகளும் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும். அதுதான் அரசியல்வாதிகளுடைய அடிப்படை இலக்கு. மோடி அவர்களோடு இருக்கக்கூடிய 75 அமைச்சர்கள், மொத்தமாக 76 அமைச்சர்கள் நம்முடைய மந்திரி சபையில் இருக்காங்க. 76 அமைச்சர்களும் மோடி அவர்களுடைய வழியிலே நேர்மை 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 என்ற நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதரர், இதெல்லாம் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அற்புதமான ஆட்சி, அற்புதமான காலகட்டத்தில், அருமையான சமயத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வரும்பொழுது எல்லாருமே மிக ஆக்ரோஷமாக ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னேன். ஆரணி பகுதியில் ஐயா நம்ம ராமர் கோவில் கட்டிட்டோம். 1528 கட்டப்பட்ட கோவில் நாம் கட்டிவிட்டோம். ஐயா, நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ராமர் கோவிலை எப்படி கட்டினோம் என்பதுதான் நம்முடைய இலக்கணம் ஐயா. யாரையும் மிரட்டி கட்டலீங்க ஐயா. 2014 நம்மகிட்ட 283 எம்பிக்கள் இருந்தாங்க. பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை போட்டு நாம் ராமர் கோயிலை கட்டியிருக்கலாம், யாரும் நம்மை தடுக்க போவதில்லை. நம்ம கிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, அதிகார பலத்தை பயன்படுத்தி ராமர் கோயிலை கட்டல. 2019 303 எம்பிக்கள் நம்ம கிட்ட இருந்தாங்க ஐயா. ஆட்சியை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி பாராளுமன்றத்திலே ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்து ராமர் கோவிலை கட்டவில்லை. நாம் தெளிவாக சொன்னோம், ராமர் கோவிலை கட்டுவோம்,
அதற்கு குழந்தை ராமர் மரியாதையாக அவர் இருக்கும் அளவுக்கு அந்த கோயிலை கட்டுவோம். அனைத்து மக்களையும் ஒன்றாக இணைத்து எல்லோரையும் ஒருங்கிணைக்கும். அது இஸ்லாமியர்களாக கிறிஸ்தவர்களாக யாராக இருந்தாலும் சரி. நம்ம பூமி பூஜை போடும் பொழுது முதல் செங்கலை வைத்த பொழுது நாம் கொடுத்த முதல் அழைப்புதல் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள். நீதிமன்றத்தில் என்னென்ன வழக்குகள் 1800 இருந்து நடக்கிறது. ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து இந்தியாவிலே மிக நீண்ட நெடிய வழக்கு இந்திய சரித்திரத்திலே ராமர் கோயில் வழக்கு 1880 இருந்து இருக்கு. 140 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுடைய லாங்கஸ்ட் ரன்னிங் கேஸ் 140 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்ப்பை கொண்டு வந்து மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஏதோ ராமர் கோயில் ஒரு அம்பானி கட்டிடுவான், பிர்லா கட்டிடுவான், அதானி கட்டிடுவான் இல்லைங்கய்யா. ராமர் கோவில் கட்டுவதற்கு ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணன் பணம் கொடுக்கணும். ராமர் கோவில் கட்டுவதற்கு ஒரு கூலி தொழிலாளி சகோதர சகோதரி பணம் கொடுக்கணும். ராமர் கோவிலை கட்டுவதற்கு ரோட்டோரத்திலே கடை வைத்திருக்கக்கூடிய சகோதரி பணம் கொடுக்கணும். ராமர் கோவிலை கட்டுவதற்கு இந்திய மக்கள் எல்லோரும் பணம் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய பணத்தை எல்லாம் வாங்கி கட்டப்பட்ட கோவில் ராமர் கோவில் அயோத்தியிலே மிகச் சிறப்பாக ஜனவரி 22 2024 நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பிராண பிரதிஷ்டை செய்து மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். இது நம்ம ஆட்சியினுடைய வேறுபாடுங்க ஐயா. நம்ம ஆட்சியினுடைய வேறுபாடு. ஒரு விஷயத்தை எப்படி தீர்க்கின்றோம், ஒரு விஷயத்தை எப்படி அணுகுகின்றோம், ஒரு விஷயத்திற்கான தீர்வு ஜனநாயக முறையில் என்று அற்புதமான ஒரு சித்தாந்தத்தை வைத்து ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் இந்த 10 ஆண்டுகளாக நம்முடைய ஜனநாயகத்தை இன்னும் வலிமை பெற்றிருக்கிறது. நம்முடைய ஜனநாயகம் வலிமையடைந்திருக்கிறது. ஐயா, ஜனநாயகம் எப்ப சரியில்லாம இருக்கும்னா குடும்ப ஆட்சி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது ஜனநாயகம் சரியில்லாம இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா நீங்க அடிக்கடி குடும்ப ஆட்சியை பத்தி பேசுறீங்க, ஏன் குடும்ப ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தவறு என்று சொல்லுகிறீர்கள், இந்தியாவுக்கு ஏன் குடும்ப ஆட்சி தவறு? ஐயா, அரசியல்வாதியை பொறுத்தவரை அரசியல் என்பது ஒரு உச்சபட்சமான ஒரு அறிவு சார்ந்த ஒரு வேலை. அதனால்தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்லுகின்றார். அதற்கு ஒரு மேன்மை வேண்டும், அதற்கு ஒரு தன்மை வேண்டும், அதற்கு ஒரு சேவை மனப்பக்குவம் வேண்டும். கஷ்டத்தோடு கஷ்டமாக மக்களிடமிருந்து யார் மேலே வருகின்றார்களோ அவர்கள் மட்டுமே நல்ல அரசியல்வாதியாக இருக்கின்றார்கள். காரணம், ஒரு பேனா எடுத்து கையெழுத்து போடுவதற்கு முன்பு உங்களுக்கு என்ன கஷ்டம் அந்த கையெழுத்தினால் வரும் என்பதை முழுமையாக உணர்ந்து கையெழுத்து போடக்கூடியவன் ஒரு மிகப்பெரிய மனிதனாக வருகின்றான். கர்ம வீரர் காமராஜர் ஐயா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா, ராஜாஜி ஐயா, ஓமந்தூரார் ரெட்டியார் ஐயா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி உதாரணம் சொன்னாங்க ஐயா. நேர்மையானவர்கள். ஒரு பொட்டு கூட அவங்க மேல களங்கம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு கையெழுத்து போட்டாலும் கூட இந்த கையெழுத்தினால் விளைவுகள் என்ன வரும்னு யோசித்து போடக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஐயா. ஆனா கடந்த 50-60 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அரசியலை பொறுத்தவரை அது ஒரு குடும்ப ஆட்சியாக மொத்தமா மாறிடுச்சுங்க ஐயா. ஒரே குடும்பத்திலே பிறக்கணும், அவருக்கு துதிபாட வேண்டும், அவருடைய மகனையோ மகளையோ எப்படி ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்டு எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க வச்சு மந்திரியாக்கி, துணை முதல்வராக்கி, முதல்வராக்கி, இந்த காமெடியை மட்டும்தாங்க ஐயா 50 ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய கஷ்டத்தை பத்தி என்னங்க ஐயா தெரியும்? ஆர்மியினுடைய பிரச்சனை பத்தி என்ன தெரியும் ஐயா? ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீருடைய விலையை பற்றி என்ன தெரியும்? தெரியாதுங்க ஐயா, தெரியாது. அதனால்தான் மோடி அவர்கள் குடும்ப ஆட்சியை அடியோடு இருக்கின்றார். குடும்ப ஆட்சி வேண்டாம் என்று சொல்லுகின்றார். குடும்ப ஆட்சியிலே வந்தவர்கள் எந்தவித திறமையும் சாமர்த்தியம் இல்லாத வருபவர்கள், அவங்க பக்கத்துல எந்த திறமையும் சாமர்த்தியம் இல்லாதவங்களை பக்கத்துல வச்சுக்குவாங்க. அப்பதான் இவர்கள் அறிவாளிகளாக தெரிவாங்க. ஐயா, ஒரு முட்டாள் வர்றார். அந்த முட்டாளை அறிவாளியாக காட்ட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் ஐயா? அந்த முட்டாளுக்கு பக்கத்துல ஒரு அடிமுட்டாளை உட்கார வைக்கிறது. அந்த அடிமுட்டாளை பேச வைக்கிறது. அந்த அடிமுட்டாளை மைக்கில் பேசுன்னு சொல்லணும். தமிழ்நாடு அரசியல் எப்படி மந்திரிகள் எல்லாம் பேசுறாங்க அந்த மாதிரி. ஐயோ, அப்ப உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியாட்டிற்கு பாருங்க, இந்த தந்திரத்தை 50 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கின்றான். ஒரு முட்டாளை அறிவாளியாக காட்ட வேண்டும் என்றால் அவருக்கு பக்கத்திலே அடிமுட்டாள்களை அமர்த்தி வைத்தால் அந்த முட்டாள் அறிவாளியாக தெரிவாங்க. இது குடும்ப ஆட்சியினுடைய பிரச்சனைங்க ஐயா. இன்னைக்கு நம்ம மேயர், நம்ம சேர்மன் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களே எப்படி நாம மந்திரியே அடிமுட்டாள்னு சொல்ற பாதி பேர். அவர்களை விட மேயரையும் சேர்மனையும் அடிமுட்டாளா போட்டா மந்திரி அறிவாளியா தெரியுமா? அந்த ஊருக்குள்ள அப்படி போடும். குடும்ப ஆட்சி என்பது கோபாலபுரத்துல வந்துச்சு நினைக்காதீங்க ஐயா. அது கரையான போல ஒரு கம்பத்துல வந்ததுன்னா வீட்டினுடைய எல்லா செவட்டுக்கு அது போய். கோபாலபுரத்தில் ஆரம்பித்த குடும்ப அரசியல் என்பது
தமிழகத்திலே பட்டி தொட்டி எல்லாம் நகராட்சியில, மாநகராட்சியில, எம்பி தேர்தல்ல, எம்எல்ஏ தேர்தல்ல எங்கே பார்த்தாலும் கூட பட்டி தொட்டி எல்லாம் குடும்ப ஆட்சி என்பது தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. பக்கத்துல எம்பியை பாருங்க, அவங்க கூட எம்எல்ஏ பாருங்க, அவங்க அப்பா அமைச்சரை பாருங்க. எங்கே பார்த்தாலும் கூட தற்கொலைகள், எந்தவித தகுதியும் இல்லாதவர்கள் இன்னைக்கு வந்து ஆள்றான். என்னங்க அவங்களுக்கு தெரியும்? நம்ம பிரச்சனையை பத்தி என்ன புரியும்? எப்படி வரிப்பணத்தை தொழிலாக வைத்து தமிழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இதை தூக்கி எறிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல தாங்காது இல்லையா? இதுக்கு மேல தாங்காது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய மாணவ செல்வங்கள் எப்படி இருக்காங்கன்னு திரும்பி பாருங்க. 2 மொழி தான் படிக்கணும். அந்த 2 மொழியும் கூட அரசே சொல்லுவாங்க, வேற எந்த மொழியும் படிக்கூடாது. பக்கத்து மாநிலத்தில் கேரளா போனீங்கன்னா 3 மொழி. இந்தியாவில் தமிழகத்தை தவிர எல்லா ஊரிலும் 3 மொழி. புதிய கல்விக் கொள்கை பாரத பிரதமர் அவர்கள் 2020 கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு பிடித்த 3வது மொழிங்கிறார். கட்டாயமா தமிழ் படிங்க, கட்டாயமா ஆங்கிலம் படிங்க. 3வது மொழி உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ படிங்கிறாங்க. ஏன்னா உலகம் முழுவதுமே நிறைய மொழிகளை பேச ஆரம்பித்தால் நாம் ஒரு சிறந்த ஆளுமையாக வரும். நிறைய மொழி தெரியும். நம்முடைய தமிழ் மொழியை எப்பவும் விட்டுக் கொடுக்க கூடாது. ஆனா இங்க அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு 2 மொழி மட்டும்தான். அதுலயும் 2022 10ஆம் கிளாஸ்ல நம்முடைய சொந்த தாய்மொழியிலே 55,000 மாணவர்கள் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. 55,000 பேர். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் தாய்மொழியிலே 55,000 பேர் இதுவரை ஃபெயில் ஆனது இல்லைங்க. அப்ப நீ தமிழ் மொழிக்கு சொல்லிக் கொடுக்குற லட்சணத்தை பாருங்க. தமிழ் மொழியை வைத்து வியாபாரம் செய்து 70 ஆண்டு காலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 2022 10ஆம் கிளாஸ் பரீட்சையில 55,000 பேர் தாய்மொழியில ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. திமுக நடத்தக்கூடிய எல்லா பள்ளிகள் எல்லா இடத்துலயும் 3 மொழி. சில இடத்துல தமிழ்ல பேசினா ஃபைன் 500 ரூபாய், ஆங்கிலத்துல பேசினா இந்தியில பேசணும். இன்னைக்கு இவர்கள் தீர்மானிக்கின்றார்கள் நம்முடைய நாளைய சந்ததிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று. அதனாலதான் ஐயா குடியாத்தத்திலே சொன்னோம், நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது தமிழகத்திலே 2 மொழி கட்டாயம், அதுக்கு மதிப்பெண் இருக்கு. தமிழ் மொழிக்கு மதிப்பெண் போடுவாங்க, ஆங்கில மொழிக்கு மதிப்பெண் போடுவாங்க. 3 மொழி கட்டாயமாக படிக்கணும். ஆனா அதுக்கு மதிப்பெண் இல்ல. 5 மொழியை நாங்கள் கொண்டு வருகின்றோம் அரசாங்க பள்ளிகளுக்கு என்று சொன்னோம். 5 மொழி. 3வது மொழி பக்கத்து மாநிலத்து மொழியும் எடுத்துக்கங்க. 4வது மொழி இந்தியாவில் ஏதோ ஒரு மொழி நீங்க எடுத்துக்கங்க. 5வது மொழி ஒரு ஐரோப்பிய நாட்டுடைய மொழியோ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்து. 3வது மொழி, 4வது மொழி, 5வது மொழிக்கு மார்க் இல்லை. குழந்தை கத்துக்கணும். எப்படி பேசுறது, தண்ணி எப்படி கேட்டு வாங்கி குடிக்கிறது, ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட எப்படி பேசணும், நண்பர்கிட்ட எப்படி அவர் ஒரு ரேட் சொல்லுவாரு எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு பஸ்ல எப்படி படிக்கிறது, அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு போனா எப்படி பேசுறது. ஏன்னா உங்களுடைய குழந்தைகளை நாங்கள் 50 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு தயார் செய்கின்றோம், அதற்கு தயார் பண்றோம். 50 ஆண்டுகள் கழித்து இந்த உலகத்திலே உங்களுடைய குழந்தை ஆளுமையாக, சுந்தர் பிச்சையாக, மிகப்பெரிய ஆளுமையாக வர வேண்டும் என்றால் 18 வயசு முடியறதுக்குள்ள அந்த குழந்தைகள் எல்லாம் கத்துக் கொடுக்கணும் ஐயா. 40 வயசுல கத்துக்க முடியாது. இதான எங்களோட அடிப்படை. 2 மொழி 3 மொழிக்கே கலகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 5 மொழி கொள்கையை பற்றி பேசுகின்றோம். 5 மொழியை கத்துக் கொடுக்கும். 2 மொழிக்கு மதிப்பெண் போடுறோம், 3 மொழியை கத்துக் கொடுக்கும். இதாங்க இல்ல. இன்னைக்கு அரசு வேலை, அரசு வேலைன்னா ஏதோ ஒரு பெரிய இது மாதிரி இருக்குங்க ஐயா. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த யாத்திரையை அறிவித்திருக்கின்றோம். ஐயா, அந்த யாத்திரையை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கனவு உங்களுக்கு கொடுக்கணும் ஐயா. பாரதிய ஜனதா கட்சி உங்களை அன்றையெல்லாம் பெற்று 2026 ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்திலே இதுவரை எந்த குடும்பத்தில் யாருக்கும் கூட ஒரு தலைமுறை கூட அரசு வேலை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கட்டாயமாக அரசு வேலை கொடுக்கும். அன்னைய குடும்பத்திலே அரசியல் வேலை இல்லை, அரசு வேலை இல்லை. 7 தலைமுறையாக அரசு வேலை இல்லை. ஆனால் நான் ஒரு டிகிரி படிச்சுட்டேன், உங்களுக்கு அரசு வேலையை நாங்கள் கொடுக்கிறோம். அது உங்களுடைய உரிமை. அரசுங்கிறது ஏதோ 4 பேர் சென்னையில் உட்கார்ந்து உங்களை ஆள்பவர்கள் அரசு கிடையாது. அது சர்வாதிகாரிகள். மக்கள் மக்களை ஆளும் பொழுது மட்டும்தான் அது அரசு. எனக்கு உங்க ஊர்ல இத்தனை தலைமுறையாக அரசு வேலை இல்லாம ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்திலே ஒரு சகோதரன் சகோதரி டிகிரி முடிச்சுட்டாங்க, நான் முன்னுரிமை உங்களுக்கு கொடுத்து அரசு வேலை கொடுக்கும். ஐயா, இதெல்லாம் முற்றிலும் ஒரு அரசாங்கத்தை மாறுபட்ட கோணத்திலே பார்க்கின்றோம். முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் 50 ஆண்டுகள் கழித்து தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கனவை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்ல ஆரம்பித்திருக்கிறது. காரணம்,
நாங்க எல்லாம் மோடி அவருடைய ஸ்டூடெண்ட்டுங்க ஐயா. மோடி ஐயா அவருடைய ஸ்டூடெண்ட் இங்க இருக்கிறவங்க, மோடி ஐயா அவருடைய மாணவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். மோடி ஐயா அவ்வளவு செய்கிறார், அவ்வளவு யோசிக்கிறார். இந்தியாவை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இப்படி தீர்மானம் செய்து எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதை பின்பற்றி செய்ய வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்குங்க ஐயா. இந்த ஊழல் அரசிலிருந்து வெளியே வந்து மக்களுடைய வரிப்பணத்தை முழுமையாக உங்களுக்காக செலவு செய்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், வலிமையாக ஒளிமயமாக இருக்கக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய கடமை பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதற்கு இந்த யாத்திரை தேவைப்படும் ஐயா. எல்லா இடத்துலையும் போகணும், சந்திக்கணும், உங்க குறைகளை கேட்கணும், நாங்க தெரிஞ்சுக்கணும் உங்க பிரச்சனை என்னன்னு. நாங்கள் தவறான கண்ணோட்டம் இருந்தால் மாத்திக்கணும். உங்களிடம் பேசும் பொழுது ஏதோ சென்னையில ஏசி ரூம் உட்கார்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஒரு அறிக்கையை கொடுத்து அரசியல் பண்ண முடியாதுங்க ஐயா. ஃபீல்டுக்கு வரணும், ஆரணிக்கு வரவே, செய்யாருக்கு போகணும், ஒரு சின்ன கிராமத்துக்கு ஊருக்கு போடுங்க ஐயா. டீ கடையில பூமிக்கிற அக்காட்ட போய் பேசணும். அவருடைய கனவு என்ன, எப்படிப்பட்ட ஒரு தமிழகத்திலே வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அவங்க பிரச்சனை என்ன, அவங்க பயம் என்ன, அவங்க ஆதங்கம் என்ன, அவர்கள் நம்பிக்கை என்ன, அதையெல்லாம் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாலும் ஐயா ஒரு அரசு மக்களுடைய குரலை கேட்டு செயல்படக்கூடிய அரசாக மாறும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சியை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். கடுமையான பயணம் தாங்க ஐயா, எளிதில்ல கடுமையான பயணம். தினமும் 3 தொகுதி மக்களை பார்க்கணும், பேசணும், நடக்கணும், 3 இடத்திலே பேசணும், 3 இடத்துல 40 நிமிஷம் பேசணும். தொண்டை என்ன பாருங்க, எனக்கு 183வது இடத்துல பேசிக் கொண்டிருக்கு. ஆனா உங்க ஊருடைய பிரச்சனையை பேசணும், உங்க ஊருடைய பெருமைகளை பேச வேண்டும், உங்க ஊருடைய தன்மைகளை பேச வேண்டும், உங்க ஊர் அடுத்த கட்டம் எப்படி நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்கின்ற எங்களுடைய கனவையும் உங்களிடம் சொல்ல வேண்டும். அதற்கெல்லாம் இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒரு அற்புதமான விதையா இருக்குது. அன்னைக்கு விதையை போட்டுட்டு போயிருக்கிறோம் ஆரணியில். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது 2026 நீங்கள் இதை ஆலமரமாக மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், அந்த அரசியல் நமக்கு வேண்டுங்க. இந்த அரசியல் இருந்து வெளியே வர வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு. எனக்கு பாருங்க, குறிப்பாக உங்களுடைய மாவட்டத்தை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக நம்ம கவனிச்சோம் ஐயா. இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனை. பட்டு பூங்கா கேட்டு இருக்கிறீங்க, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஐயா. பட்டு பூங்கா இன்னைக்கு பட்டு பூங்கா அறிவிச்சிருக்கிறாங்க. 2023 ஏப்ரல் மாதம் கருணாநிதி அவர்களுடைய பெயரிலே ஒரு பட்டு பூங்கா ஆரணிலே அமைக்கப்படும் என்று கைத்தறி அமைச்சர் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார். யாராவது ஒரு செங்கலை பார்த்தீங்களா ஐயா? பேர் யார் பேர் வச்சிருக்காங்க ஐயா? கருணாநிதி ஐயா பேர். ஆரணியில முக்கியமானவங்க யாருமே இல்லைங்களா? இந்த மண்ணின் மைந்தர்கள் யாரும் இல்லைங்களா? நெசவாள பெருமக்கள் யாரும் இல்லைங்களா? பட்டு உற்பத்தியில எத்தனை பேர் இருக்காங்க? இவர்கள் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெசவாள பெருமக்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை பாருங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெசவாளருக்கு என்று தனி கூட்டுறவு வங்கி அமைப்போம், நெசவாளர்களுக்கு அடையாளத்தை வழங்குவோம். இல்லை, நெசவாளர்களுக்கு தடையின்றி நூல் கிடைக்க அரசே கொள்முதல் நிலையங்களை அமைத்து நெசவாளர்களுக்கு நூல் வழங்குவோம். இல்லை, நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக வழங்கக்கூடிய கடனை 12% வட்டியிலிருந்து 8% வட்டிக்கு குறைப்போம். இல்லை, நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தில் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு தற்போது வழங்கக்கூடிய உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்துவோம். இல்லை, இந்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டு நீங்க கலைஞர் ஐயா பேரை வையுங்க, நானே இங்க வரேன். நெசவாளர்களுக்கு சொன்ன எந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றல. ஆனா இது ஒரு வியாதி ஐயா, இது ஒரு வியாதி. நம்முடைய பிரதம மந்திரி எங்கேயாவது அடல் பிஹாரி வாஜ்பேயி ஐயா பேரை வச்சு நீங்க பாத்துருக்கீங்களா? அத்வானி ஐயா பேரை வச்சு பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா ஐயா? எங்கேயுமே மத்திய அரசு ஒரு மனிதனுடைய பெயரை நாங்கள் வைக்க மாட்டோம். மக்களுடைய திட்டம், மக்களுக்கான திட்டத்துல பிரதம மந்திரி வீட்டு திட்டம் அப்படிதாங்க இருக்கும். பிரதம மந்திரி சாலை திட்டம், பிரதம மந்திரி சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் திட்டம், பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஐயா 3 பேருடைய பெயரை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு வளைவு கட்டு ஆரணியில கலைஞர் கருணாநிதி ஐயா பேர் அங்க வை, இங்க ஒரு வளைவு கட்டு அன்பழகன் ஐயா பேர் இங்க வை. என்னங்க ஐயா, இது ஒரு வியாதி நினைக்கிறீங்களா நீங்க? இது ஒரு வியாதி இல்லையா? மிகப்பெரிய ராஜராஜ சோழன் ஆண்ட ராஜராஜ சோழனை மண்ணுக்குள் இருக்கின்றார். அத்தனை பெரிய மாவீரன் மகாராஜா.
ராஜேந்திர சோழன் எங்க இருக்கிறாங்க ஐயா? ஒரு பெரிய மனிதர்கள் எங்கே இருக்கின்றான்? சாதாரண மனிதர்களை இவங்க அப்படியே தலைவராக்கி அப்படியே கொண்டு வந்து அந்த பேரை திரும்ப திரும்ப வச்சு நூற்றாண்டு விழா. குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்க மாட்டாங்க, ஆனா பேனா வைப்பாங்க, பேனா சிலை வைப்பாங்க, பல கோடி ரூபாய் செலவு செய்யும். ஏழை மக்களுக்கு திட்டம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஆனா மதுரையில போய் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை ஓபன் பண்ணுவாங்க, திறக்க வைப்பாங்க. இன்னைக்கு பாருங்க. அதனால் இதையெல்லாம் மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னா, அன்னைக்கு முன்னாடி இருந்து ஆக்ரோஷம் பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மாற்றி மக்களுக்கான அரசு, சாமானிய மனிதர்களுக்கான அரசை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம் சகோதர சகோதரி. 2024 நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்கணும் ஐயா. பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு. உலக தலைவர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய தலைவர் நம்ம கிட்ட இருக்காருங்க ஐயா. நிறைய பேர் கேட்பாங்க, ஹிந்தியில் ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குதுங்க ஐயா, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஹிந்தியில ஒரு ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்க, மேரா பாஸ் மா ஹே அப்படிமா, எங்கிட்ட அம்மா இருக்கிறாங்க, வேற எதுவும் வேண்டாம். இன்னைக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், எங்களிடம் மோடி இருக்கின்றார், வேறு எதுவும் வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய நேரத்தில் 2024 பாராளுமன்ற தேர்தல் சென்று கொண்டிருக்கிறது ஐயா. இன்னைக்கு மோடிக்கு எதிராக களம் காணக்கூடிய வேட்பாளர் யாரும் இல்லைங்க ஐயா. களம் காணக்கூடிய வேட்பாளர் யாரும் இல்லை. மோடிக்கு எதிராக யாரும் இல்லையா பிரதம மந்திரி வேட்பாளராக ஒரு கனவுல யோசிச்சு பாருங்க, சிந்தனை செய்து பாருங்க. தகுதி இல்லாத, தகுதி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட மோடி எதிர்த்து இந்தியாவுடைய பிரதம மந்திரி வேட்பாளராக நான் வருவேன். ஒருத்தர் இல்லைங்க, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி அவருடைய மகன் என்பது ஒரே தகுதி. மு.க. ஸ்டாலின் ஐயா பேரை சொன்னா கத்திரிங்கனால நான் பேரை சொல்ல மாட்டேன். கலைஞர் ஐயா அவருடைய ஒரே பையன் என்ற தகுதி. லல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் ஒரு தகுதி. ஃபரூக் அப்துல்லா அவருடைய பையன் உமர் அப்துல்லா ஒரு தகுதி. பாலாசாஹேப் தாக்கரே அவருடைய பையன் உத்தவ் தாக்கரே என்பது ஒரு தகுதிங்களாங்க ஐயா. ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறாங்க, இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க. கேட்டவங்கள பிரதம மந்திரி வேட்பாளர் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஐயா, ஏழை தாயினுடைய வயிற்றிலே பிறந்து கஷ்டத்தை பார்த்து வாழ்க்கையினுடைய கொடூரத்தை எல்லாம் சுமந்து அதன் பிறகு வளர்ந்து மக்கள் பணிக்காக தனித்தன்மையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் எங்கே? இந்த மனிதர்கள் எங்கே? 2024 தேர்தலை பொறுத்தவரை நம்மிடம் ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு வேட்பாளர், ஒரே ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம். ஐயா, நான் திருவண்ணாமலையில காவல்துறையை பத்தி பேசிட்டு இருக்கிறேங்க ஐயா. திருவண்ணாமலையில காவல்துறையை பத்தி பேசுறேன். இன்னைக்கு ஆரணியிலும் காவல்துறையை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு ஐயா. ஒரு சமுதாயத்துல எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை, இலாக்காவை நாம் நன்றாக வைத்திருக்க வேண்டும். எந்த காரணத்துக்கும் கூட அவருடைய அதிகாரத்தை குறைக்க கூடாதுன்னு அது காவல்துறை. மிச்சவங்க எல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் காவல்துறை தவறு செய்ய ஆரம்பித்தால் அதனுடைய விளைவை இம்மிடியட்டா பார்ப்பாங்க ஐயா, உடனடியாக கிரவுண்ட்ல பார்ப்போம். இன்னைக்கு திருவண்ணாமலை பொறுத்தவரை காவல்துறை அதிகாரிகள், இங்கே அரசியல்வாதிகள் எப்படி அவருடைய கையை கட்டி போட்டு திருவண்ணாமலையிலே காவல்துறை சந்தித்து நிற்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஐயா. திமுகவினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர், திருவண்ணாமலை நகராட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஸ்ரீதரன், காவல்துறை ஆய்வாளர் காந்திமதி அப்படிங்கிற அம்மாவை கை நீட்டி அறையிறார். எங்கீங்க? அருணாச்சலேஸ்வரா கோயிலுக்குள்ள. ஆக்ஷன் இல்ல திமுக காரங்க. அந்த அளவுக்கு 3 முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி கூட என்ன கைது பண்ண. உங்க ஊர்ல ஆரணி ஊராட்சியில ஒன்றிய அலுவலகம் பக்கத்துல ஒரு அரசு நிலத்தை ஆக்கிரமித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை அலுவலகமா பயன்படுத்துறாங்க. இது தொடர்பான புகார்ல விசிகேவனுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் என்பவரை ஆரணி நகர காவல்துறை ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்பொழுது அந்த உரிமையில பேசின இதை நம்ம கேட்டோம். எந்த அளவு காவல்துறையை ஒரு அரசியல் கட்சி மிரட்டுறாங்கிற நம்ம ஆடியோ கேட்டோம். அதன் பிறகு இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்கள் ஜனவரி 29, 2023 அவங்களை கைது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. யார் தவறு செஞ்சாங்களோ, அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றார்களோ அவங்களை கைது பண்ணுன்னு சொல்லும் பொழுது அந்த விடுதலை சிறுத்தை கட்சி யாரும் என்ன பண்றாங்கன்னா ஊர்வலமா போறாங்க ஆரணி நகரத்துல. இதெல்லாம் பார்க்க வேண்டிய கொடுமை நமக்கு. ஊர்வலமாக போயிட்டு காவல் நிலையம் முன்பு பேசுறாங்க, காவல் நாய்களே தைரியம் இருந்தா வெளியே வாங்கடா, எச்சப்புலம். ஐயா, இது என்ன சொல்றது தெரியலீங்க. ஒரு காவல்துறை சமூக விரோதிகள் முன்பு கூனி குறுகி கையை கட்டிக்கொண்டு காவல்துறை நின்றால் நம்முடைய சகோதரிக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு யார் கொடுப்பார்?
இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் தோல்வி. ஐயா, காவல்துறையை பத்தி எப்பவுமே நான் குற்றமே சொல்ல மாட்டேன் ஐயா. ஏன்னா காவல்துறைக்குள்ள நன்கு இருந்த ஆள் நான் உன்னிப்பாக கவனிச்சோம். அவங்க பிரச்சனை என்ன என்பதை முழுமையாக தெரியும். காவல்துறை அதிகாரியை போல நாம யாரும் இருக்கவே முடியாதுங்க ஐயா. சமுதாயத்தில் 99% மக்கள் ஒரு நாள் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க சொன்னா நம்ம கண்டிப்பா ஓடிடும். நம்மளால முடியாதுங்க ஐயா, முடியாது. குழந்தைய விட்டுட்டு குட்டியை விட்டுட்டு காலையில் 7 மணிக்கு ரோல் கால் போய் நைட்டு 12-1 மணி வரைக்கும் டியூட்டி பார்த்து அதன் பிறகு வார லீவ் கிடையாது, தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. குழந்தைகளுடைய நல்ல தருணங்கள் எல்லாத்தையும் பார்க்க மாட்டாங்க. குடும்ப விழாவில் இருக்க மாட்டாங்க. எந்த சொந்தக்காரங்களையும் பார்க்க மாட்டாங்க. எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டாங்க. அதனால காவல்துறையாக இருப்பது இந்தியாவிலே மிக 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 கடினமான ஒரு பணி. ஆனா இன்னைக்கு அவ்வளவு கடினமான பணி செய்யக்கூடிய காவல்துறைய அவமானப்படுத்துறவங்களை கையை கட்டி வேடிக்கை பார்த்தால் எப்படி நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு காவல்துறையினுடைய ஆய்வாளரை காந்திமதி அவர்களை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்குள்ள ஒருத்தர் கை நீட்டி அடிக்கிறான். எதுக்கு கை நீட்டி அடிக்கிறேன்னா, குடும்பத்தோடு வந்து சாமியை பார்க்கணுமா. ரொம்ப நேரம் நின்று இருக்கிறாங்க. இந்த அம்மா கேட்கறாங்க, எங்க நீங்களே எவ்வளவு நேரம் நின்னா பொதுமக்கள் எப்படிங்க பார்ப்பாங்க, நவருங்க. அதுக்கு அந்த ஆய்வாளருக்கு கையை நீட்டி அறை. அந்த கை இருக்கலாமான்னு நான் கேட்கிறேன். யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு இருக்கின்றாருன்னா, இதே காவல்துறை யோகி ஆதித்யநாத் கீழே இருக்குன்னா அந்த மனிதருக்கு கை இருக்குமா? இருக்கா? காவல்துறையை பார்த்து கை ஓங்கியவனுக்கு கை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயத்திலே நேர்மையும் நாணயமும். அதனால இந்த காவல்துறை நண்பர்கள் இருக்கும் பொழுது என் மண் என் மக்கள் யாத்திரையில இன்னொன்னு நாங்க சொல்றோம் ஐயா. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2026ல இன்னைக்கு என்ன சம்பளம் நீங்க வாங்குறீங்களோ முதல் நாள் முதல் கையெழுத்து இரட்டிப்பு செய்வோம். முதல் நாள் முதல் கையெழுத்து காவல்துறையினுடைய சம்பளம் இருக்கு. என்னங்க 18,000 ரூபாய் கான்ஸ்டபிள், 32,000 ரூபாய் கான்ஸ்டபிள். என்னங்க 30 நாள் வேலை பார்த்து 18 மணி நேரம் வேலை பார்த்து எந்த குழந்தை? அதுலதான் சில பேர் தவறு செய்யலாம். லஞ்சம் அங்கதான் வருது. 2வது நாள் நாங்கள் செய்வோம். காவல்துறையில 8 மணி நேரத்திற்கு மேல யாரும் பணி செய்யக்கூடாது. 8 மணி நேரத்துக்கு மேல நீங்க பணி செஞ்சா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் முடியும். 10 மணி நேரம் வேலை செஞ்சேன், 18 மணி நேரம் வேலை செஞ்சேன், நான் குழந்தைய கூட போய் பார்க்கல, நான் அங்க போல லீவு கொடுக்குறேன். இந்த இரண்டையும் காவல்துறை சகோதர சகோதரி இன்னைக்கு நாங்க பேசாங்க முடியும். எங்களால் இன்னைக்கு பேசதான் முடியும். தைரியமா பேசுறோம். திருவண்ணாமலையில ஆக்ரோஷமாக பேசினேன், ஆரணியில் பேசினேன். உங்கள் சார்பாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். காரணம், காவல்துறையினுடைய பல்லை பிடுங்கி விட்டால் பாம்புகள்லாம் உள்ள வந்து பாம்புகள் வரக்கூடாது என்று நினைக்கிறோம். ஆனால் காவல்துறையை பணியை சுத்தப்படுத்தி அதிலே நேர்மையை கொண்டு வந்து அவர்கள் செய்யக்கூடிய உழைப்புக்கு ஊதியத்தை அதிகப்படுத்தி 8 மணி நேரத்திற்கு மேலே ஒரு காவல்துறை சேவை செய்யக்கூடாது. அதுக்கு எத்தனை போலீஸ் கான்ஸ்டபிள் வேணுமோ நம்ம எடுக்கலாம். வரிப்பணம் வேணுமா கட்டுவோங்க ஐயா. இந்த ஊர்ல 40 போலீஸ் கான்ஸ்டபிள் 80 பேருக்கு போடுவோங்க ஐயா. ஒன்னும் ஆகாது. காவல்துறை 40 பேர் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நம்ம பெண்கள் பாதுகாப்பா தான் இருப்பாங்க. இவன் நம்ம வரிப்பணத்துல கொள்ளையடிக்கிறத விட 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரி கட்டி 40 காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன்ல அமர வைத்தால் நாம் யாரும் குறைய போவது கிடையாது. ஆனால் ஆரணியில 183வது தொகுதியில நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகின்றோம், உங்களுடைய சம்பளத்தை இரட்டிப்பு பண்ணுவோம். அது ஒரு பெரிய சாதனை இல்லைங்க. தெலங்கானால உங்களுடைய சம்பளம் இரட்டிப்பு. இந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் பார்த்தீங்கன்னா தெலங்கானால ஒரு காவல்துறைக்கு அதிகமா சம்பளம் கொடுக்கலாம். அதை மேட்ச் பண்றோம். அதை விட அதிகமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கொடுக்கிறோம். நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும், தட்டி லட்டி கட்டி உள்ள வைக்கணும். அதான் உங்களுக்கு நாங்கள் மக்களாக வைக்கக்கூடிய வேண்டும். உங்களுக்கு 8 மணி நேரத்துக்கு மேல வீட்டுக்கு போங்க, குழந்தைகளோடு இருங்க, ஆறுதலா இருங்க, மனசை சாந்திப்படுத்திங்க, கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகும். 8 மணி வீட்டுக்கு போங்க, வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுத்து. மேன் பவர் பத்தலீங்களா, இன்னும் 30,000 பேர் ரெக்ரூட் பண்ணும். 33% பெண்களை கொண்டு வரும். காவல்துறையில எத்தனையோ விஷயத்தை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவோம். டிரைவர் எல்லாம் வெளியாடல போட்டுருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன் ரிசப்ஷன் வெளியால போட்டோம். யூனிஃபார்ம் போட்டீங்கன்னா காவல்துறை வேலையை மட்டும், கிரைம் வேலையை பண்ணுங்க, லான் ஆர்டர் வேலையை பண்ணுங்க, மிச்ச எல்லா வேலையும் இன்னொரு டீம் ரெக்ரூட் பண்ணிக்கலாம். அதற்கென்று தனி ஆட்களை கொண்டு வரும். காவல்துறைக்குள்ள போனா ஜம்மனு சிரித்த முகத்தோடு 2 பேர் ரிசப்ஷன் உட்கார்ந்து, அண்ணே வாங்க, அக்கா வாங்க, உங்க பிரச்சனை என்னன்னு கேட்கும் அளவுக்கு காவல்துறையை மாற்றுங்க. அதற்கு உங்களுடைய பணிச்சு எங்களுக்கு திட்டம் இருக்குங்க ஐயா, திட்டம் இருக்கு. எப்படி செயல்படுத்த முடியும் வேண்டும் என்பதில் மிக மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். ஒரு
சட்டமன்ற தொகுதியில ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே வரோம் ஐயா. எனக்கு ஆரணியில காவல்துறையை எப்படி சீர்படுத்துவோம் என்று பேசியிருக்கிறோம். கல்வியை பத்தி பேசி, விவசாயத்தை பத்தி ஒரு தொகுதியில பேசிட்டோம். ஒரு 234வது தொகுதி முடியும் பொழுது ஐயா நாங்க பேசினதெல்லாம் புக்கா போட்டு கொடுத்துறோம் ஐயா. அதான் 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. எலெக்ஷனுக்கு 4 பேர் உட்கார வச்சு அவங்கள கட்சி ஆபீஸ்ல சாப்பாடு போட்டு அவங்க அப்படியே ஊர் ஊரா சுத்தி 70 வருஷமா எதுவும் பண்ணல, இப்ப ஏதோ கமிட்டின்னு போட்டு வச்சிருக்கிறாங்க கட்சிக்காரன். 70 வருஷமா என்னையா பண்ணேன் நீங்க தேர்தல் கமிட்டின்னு போட்டு வச்சிருக்கிற கேட்டா மக்களுக்கு 70 வருஷமா அப்ப மக்களுக்கு கேட்கலையாங்கன்னு. இப்ப 70 வருஷமா நம்மளாம் மக்கள் இல்லையா ஐயா? இந்த யாத்திரை முடியும் பொழுது 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை உங்களுடைய கையில் இருக்கும். காவல்துறை எப்படி சீர்படுத்தும், விவசாயம் எப்படி சீர்படுத்தும், கல்வியை எப்படி அடியோடு மாற்றும், லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசை எப்படி உருவாக்கி காட்டும். உடனே சொல்லிட்டோம் ஐயா. டாஸ்மாக் பத்தி பேசியாச்சு. முதல் ஆண்டு 3 ஒரு பங்கு டாஸ்மாக் போயிடும். 2வது ஆண்டுல அடுத்த 33% போயிடும். 3வது ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு டாஸ்மாக் இருக்காது. என்ன இருக்கும் என்றால் முதல் நாள் முதல் கையெழுத்து கள்ளுக்கடைகளை கொண்டு வந்தது. முதல் கையெழுத்து டாஸ்மாக் எடுத்துருவாங்க முடியாது. சும்மா நம்ம பிராக்டிகலா பேசுற வாய்ப்பு வந்து பேசிட்டு போக கூடாது. முதல் நாள் முதல் கையெழுத்து டாஸ்மாக் ஒழிக்க முடியாது. ஏன்னா மதுவுக்கு அடிமையானவர்களை காப்பாற்றணும். டாஸ்மாக்ல வேலை பார்க்கறவங்களுக்கு மாற்று வேலை கொடுக்கணும். அவங்கள பேசிட்டு வீட்டுக்கு போன சொல்ல முடியாது. டாஸ்மாக்ல வேலை பார்க்கறவங்களுக்கு மாற்று வேலை கொடுக்கணும். மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் பண்ணணும். முதல் வருஷம் 33%, 5500 கடை இருக்கு. 3ல் ஒரு பகுதியை முடியும். 2வது வருஷம் 66% கடையை முடியும். 3வது வருஷம் 100%. 3 ஆண்டுகளில் கள்ளுக்கடையை திறந்து விடுவோம். கள்ளுக்கடையில வரக்கூடிய வருமானம் 50% விவசாயிக்கு, 50% அரசு. முடிந்து 10 பனைமரம் வச்சிருக்கிறீங்களா? 10 பனைமரம் வச்சிருக்கிறீங்க. பனைமரத்துல கல்லு கட்டுறீங்களா? உங்களுக்கு மாதத்திற்கு இவ்வளவு பணத்தை அக்கௌண்ட்ல நாங்க போட்டுறோம். எப்படி விவசாயி வருடத்திற்கு 6000 ரூபாய் உங்களுக்கு கௌரவ நிதியாக கொடுக்கிறாங்களோ, 10 பனைமரத்துக்கு ஒரு விவசாயி 10 பனைமரத்துல கல்லு வருதுன்னா மாதம் மாதம் உங்களுக்கான சம்பளம் உங்க வங்கி கணக்கு கொண்டு வரலையா? அது போட்டோ எடுத்து 1000 ரூபாய் நோட்டை கொடுத்து அதை கலைஞர் நம்ம ஸ்டாலின் ஐயா கொடுக்குறாங்கல்ல, வெள்ள நீர் 6000 ரூபாய் நம்மளுடைய கவர் மட்டும் அவரு அந்த காமெடி எல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வரல ஐயா. அதனால் நான் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். அது நடக்க வேண்டும் என்றால் 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை வந்து அமர வேண்டும். நீங்கள் நிச்சயமாக அதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. ஆரணி பாராளுமன்ற தொகுதியில நமக்கு நிச்சயமாக இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பினர் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை விடுத்து மிக பொறுமையாக, கம்பீரமாக, அற்புதமாக இந்த யாத்திரைகளை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நின்று கொண்டிருக்கும் எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, நமக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத மண்ணின் புகழ்.